நாராயணாய. ஓம் குருவே சரணம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. ஆன்மீக டாக்கிஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். திருப்பாவையை தினசரி கேட்டுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். பாசுரங்கள் ஒன்று ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பாசுரங்களும் தினமுமே நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாராயணமாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ங்க. தெய்வ பக்தி எதற்காக தேவை அப்படின்றத முக்கியமாக வலியுறுத்துகிறாங்க. இதை இது வரைக்கும் நம்ம 24 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். அந்த 24 பாசுரங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது முதல்ல மனிதன் அறியாமையோடு இருக்கான்றது அவனுக்கு புரியணும். எனக்கு எதுவும் தெரியாதுன்றது அவனுக்கு புரியணும். அதே நேரத்தில் நான் திறமையாக செயல்படுறதுக்கு எனக்கு அறிவு வேணும், அதற்கு இறைவனோட துணை அப்படின்றது வேண்டும் அப்படின்றவங்க. ஆங்கிலத்தில் காட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துடைய அறிவு இல்லாமல் நாம் அதோடைய உறுதுணை இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளை நாம் முறையாக நிறைவேற்றி கொள்வது, கோபங்கள் இல்லை ஹர்ட்டு கில்ட்டு இந்த மாதிரி பொறாமை, இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, கஞ்சத்தனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையாளுறதுக்கு இது எப்படி இதெல்லாம் நம்ம போக்குறது, இது எப்படி இதில் நல்ல விஷயங்கள் இது எப்படி கையாளுறதுன்றதுக்கே நமக்கு கடவுள் துணை தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சரியான அறிவில் எது உயர்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். எது உண்மையிலேயே இன்பம், இதோட உயர்ந்ததுன்றது என்ன, எது நமக்கு எது அழகானது, எது இன்பமானது, எது உண்மை, இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படையான விஷயம். அதனால தான் வள்ளுவரும் பார்த்திங்கன்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னு ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றார். அடிப்படையாக அருள் இருந்தால் தான் பொருளை கையாள முடியும். அதனால தான் அராழி அந்தணன் அராழி அந்தன் தாள் சேர்ந்தார்க்கு பிராழி நீந்தல் அரிதுன்றார். அராழி அந்தனை நீ பிடித்தால்தான் நீ பிராழிகள், அதாவது அறத்துக்கு தலைவனான இறைவனை நீ பிடித்தால்தான் பொருளையும் இன்பத்தையும் வீடையும் நீ பெற முடியும். இப்போ இதுக்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு கட்டணுன்னாலே ஒரு போகிறாங்க, முருகர் போக்குறாங்க, ஐயப்பனுக்கு போகிறாங்க, ஏதோ குழந்தை பிறக்கணும்னு எதையோ வேண்டுதல்ன்றாங்க. ஆனால் என்னுடைய பிறவி, நான் தொடர்ந்து ஆசைகளால் வசப்பட்டு பிறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிறப்பை நான் நிறுத்தணும்னா அப்போ என்ன பண்ணணும், அது ஜென்மாந்திரமாக நடக்கக்கூடிய ஒரு ஆசையினால் விளைவினால் நடக்கக்கூடியது. அப்போ இதை விட அதிகமாக முயற்சி பண்ணணும் ஆன்மீகத்தில். அப்போது இந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதற்காக தான் நம்ம ஆண்டாள் இப்படி உருகி பாடுறாங்க. எதற்காகனா, எங்களுக்கு அந்த அருளை கொடு, எங்களுக்கு அந்த மாயையை முதல்ல நீக்கு, அருளை கொடு அப்படின்றத தான் இங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த அருளை பெறணும், அதுக்காக தான் இந்த 24 பாசுரம் இருக்கும் நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த அருளை நாம் பெற்று விட்டால் மட்டும் பத்தாது, அதற்கு அது நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், அது நம்மக்கிட்ட வெளிப்படணும். கரெக்டாக இல்லைங்களா? அதற்கு நமக்கு தகுதி வேணும். முதல்ல பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த அளவுக்கு கூட தகுதி இல்லை, இறைவன் நாமத்தை சொல்கிறது கூட தகுதி இல்லாத அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இறைவனை பற்றியே குற்றம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காரியம் ஆகாமல் இருக்கலாம், அது அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கிறதுனால அது இது பண்ணுறாங்க. அதோடைய பிரவாகம் தெரியணும். நமக்கு இறை தத்துவம் எதற்காக தேவைப்படணும் அப்படின்றது பிரவாகம். அதுக்கு அழகான ஒரு குறள் தான், காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெட நோயின்றார். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதை கையாளுவதற்கு நமக்கு இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ப்ரொசீட் பண்ண முடியும், ஃபர்தராக போக முடியும், நம்ம வாழ்க்கையை ருசித்து வாழ முடியும். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைன்னா நம்மளால் வாழ்க்கையில் மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டே போவோம். அது எது மூலமாக கட்டுவோம், அது உடல் மேலே கட்டுவோம், மனசு மேலே கட்டுவோம், அது உறவுகள் மேலே கட்டுவோம், இல்லை தொழில் மேலே கட்டுவோம், அடுத்தது நம்மளோட உடைமைகள் மேலே கட்டுவோம். அப்போது மனிதன் தன்னுடைய உடலையும் மனதையும் உறவுகள் மேலேயும் இதெல்லாத்தையும் உறவுகள், அப்புறம் தொழில் மற்றும் அவனுடைய உடைமைகள், இவைகளெல்லாம் கையாளணும்னா அவனுக்கு அருள் தேவை. எது உயர்ந்தது, எது உண்மை, எது அறிவு, எது இன்பம் அப்படின்றதோடைய அடிப்படை அறிவு தேவைப்படுது. அது எங்கேருந்து கிடைக்கும்னால், அதை நாம் இறைவனிடம் பக்தி செலுத்தி அவனால் அருளப்பட்ட நூல்களை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது தான் நாம் கிடைக்கும். இந்த மாயையை யார் வைத்திருக்கா கேட்டால் இறைவன் தான் அதை வைத்திருக்கிறார். அந்த மாயையை நாம் கடந்து சென்று இறைவனை உணர்ந்து அதற்கப்புறம் நாம் நாம் அதை விரும்பி அதை நாம் படித்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்ன்றது தான் அங்கே விஷயம். அதற்கு நாம் சிறிது நேரம் அதற்கு சிறிது காலம் அதற்கு கொடுத்துதான் அமைதியாக அதை பற்றி அந்த தத்துவத்தை உள்வாங்கிறவருக்கும் நாம் அதற்கு கொடுக்கும். அதனால தான் நமக்கு பக்தி யோகம், ராஜ யோகம், கர்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகம் அப்படின்னு வச்சுருக்காங்க.
நமக்கு வந்து நூல்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. உபனிஷத் இருக்குது, பிரம்மசூத்திரம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. நாம் வந்து நமக்கு அறியாமைன்னு ஒன்றதை வச்சிருக்கிறவருக்கும் அந்த அறியாமையிலேருந்து நாம் கடந்து போகணும். அதுதான் மாயைன்னு சொல்கிறாங்க. அந்த மாயையை நாம் கடந்து செல்வதற்கு இறைவனோட அருள் வேணும். அதனால தான் இவரும் பார்த்தீங்கன்னா மாணிக்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். நம்ம அந்த அந்த அவனை வணங்குவதற்கே நமக்கு ஒரு புண்ணியம் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் அந்த கெதியை கேட்கறது தான் இங்கே ஆண்டாள் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதனால் முதல்ல இறை தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்வது மிக 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 அவசியம்ன்றது தான் இங்கே 24வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நாம் 25வது பாசுரத்தை நாம் இன்று பார்க்கலாம். சரிங்களா? திருப்பாவை பாசுரம் 25வது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஸ்டாப். போல ஆமாங்க. இந்த பாசுரம் 25வது பாசுரத்தில், அதாவது இப்போ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம், போன வாட்டி வரைக்கும் பார்த்தோம் வந்து என்னென்னா, நம்ம கிட்ட இருந்தால் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் திஸ் டிவினிட்டி அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். அதற்காக தான் ஆண்டாள் போய் கேட்குறா, என்கிட்ட வந்து அந்த இறை தத்துவம் வந்து நான் உள்வாங்கி அதை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே விஷயமாக கேட்குறா. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அது யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்குது அந்த இறை தத்துவம். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. அது ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், இரண்யகசிபு வந்து அவர் தான் அவன் இறைவனை வேண்டி தான் அவன் வரத்தை பெறுகிறான். ஆனால் கடைசியில் என்னாவது இறைவன் அது கடைசியில் கர்வம் வந்துடுது. அந்த மனசு வந்து பார்த்திங்க அவனையே அவனை ஏமாத்திடுது. அந்த மனசு ராவணன் பாருங்கள் கஷ்டப்பட்டு அவன் பண்ணி வாங்குறான். ஆனால் அவன் மனசு கடைசியில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள போய் அதை வந்து அந்த தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு, அதாவது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான், ஒரு அதர்மமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான். இவங்கெல்லாம் இறைவனை நல்லா வழிபட்டவங்க, பல ஆண்டுகள் தவம் பண்ணவங்க கடுமையாக. ஆனால் இதில் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா பக்குவமாக ஆடுறாங்க. அது யாருன்னா பார்த்தீங்கன்னா வால்மீகி மாதிரி அவர்கள். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொள்ளைக்காரராக கொள்ளையடிக்கிறவராக இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைந்து ஒரு வால்மீகி ரிஷியாக மாறுறார். அங்கே தான் ஒரு இடத்துல வந்து நாம் வந்து அந்த ஒரு அகந்தைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு நான் எல்லாமே அடைஞ்சிட்டேன், நான் வந்து கடவுளுக்கு நிகராகிட்டேன். கடவுள் சில பேரை வந்து இந்த மாதிரி எல்லா அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து பார்ப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார், பொறுத்து பார்ப்பார். சில பேர்கிட்ட பொறுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் சில ஒரு நம்ம மகாபாரதத்துலேயே கூட ஒருத்தன் வந்து ஒரு துஷ்டன் வந்து என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணரை தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கான், பொறுத்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தான் தன்னோட சக்கரத்தை பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம், நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாஸ்திகங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது என்ன பட்டையா, இது என்ன இதுவா, நாமமா, இதெல்லாம் இழிவாக பேசுகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய வந்து இறைவனுடைய பெயர்களை வந்து சொல்லி இந்த கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சும்மா போலி அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அது மக்களோட நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி அப்புறம் நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொந்தளிக்கும், எப்படிடா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்றது மாதிரி கொந்தளிக்கும். நாம் ரொம்ப விரும்பக்கூடிய கடவுளெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நாம் இறைவனுக்கு பாத்திரமாக இருந்தால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, அவர்களை வந்து நாம் விட்டு வைக்க சொல்ல வரல, அவங்க மேலே லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க வந்து நம்ம அதை எடுக்க சொல்லலாம், அதுக்கான தர்மமாக என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ஆனால் அதை குறித்து நாம் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு புரியலை அந்த விஷயம். அது புரியறதுக்கே புண்ணியம் வேணுன்றது இங்கே அவர் ஆண்டாள் சொல்கிறார்.
விஷயம் புரியறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும்ன்றா. அந்த புண்ணியம் இல்லாதனால அவன் வந்து அவனுக்கு அந்த அறிவு கெட்டல அந்த விஷயம். புரியுதா இல்லைங்களா? பாருங்க, இரண்யகசிபு அவ்வளோ தவம் பண்ணிட்டு வந்தவன், ஆனால் அவனுக்கே கர்வம் வந்துடுது. அதனால தான் அதாவது என்னன்னா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் படிச்சிடலாம், அந்த இறை தத்துவ விஷயங்களில் தான் நிறைய சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்குது. அது காரணம் என்னென்னா, அதற்கு நிறைய அறிவு தேவைப்படுது. நாம் சாமானிய விஷயத்தை விட, அதனால தான் நம்ம பழமொழியில் ஒரு ஈஸியாக ஒரு பழமொழி இருக்குது வழக்கத்தில். என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னும் ஆழமான விஷயம் பாருங்க. இது என்ன பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன விஷயம்னா, கம்பசூத்திரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப இதுன்றதான் அர்த்தங்க. அதாவது படிக்கிறதே ரொம்ப, அதாவது கம்பராமாயணம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவத்தை உள்வாங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இது எதற்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரவாகத்தில் மக்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, தவறான கருத்துக்களை, தவறான விஷயங்களை மக்கள் மனதில் பரப்புறது வந்து ரொம்ப அனாவசியமாக நடக்குது. எதற்காக? தான் குளிர் காயறதுக்காக, தான் வந்து இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு, தான் கண்ணாமண்ணான்னு இருக்கிறதுக்காக, அவங்களுக்கு இருக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இதில் வச்சுக்கிறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த பாடலில் என்ன ஆகுதுன்னா, கம்சன் வந்து 7 தேவகியோட 7 குழந்தைகளை கொண்டுகிட்டே வரான். 8வது குழந்தை கிருஷ்ணர். கிருஷ்ணர் நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் கம்சனை கொண்டுடலாம். எவ்வளோ அறக்கிறது ஒரு நிமிஷத்தில் தான் கொண்டு இருக்காரு. இவனெல்லாம் இரண்யகசிபு பார்த்தீங்கன்னா தூக்கி மடியில் போட்டு டாராக கிழிச்சிடுறாரு அவருடைய வயிற்றை. அப்போது ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் ஏன் இறைவன் பிறந்து லீலைகளை பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னா, அது வந்து அதுதாங்க நம்மளுடைய இறைவனுடைய படைப்பே லீலை தான். இறைவன் வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கார். அதை உணர்றதுக்கு தான் நாம் படிக்கணும். ஏதோ வந்து அப்போ தான் வந்தார், கிருஷ்ணராக வந்தார் மறைஞ்சிட்டார், ராமராக வந்தார் மறைஞ்சிட்டாருன்னு இல்லை. எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறார் இறைவன். நம்மளை சுற்றி தான் இருக்கிறார். அவரால் தான் நாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம். அவரால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது தான் அங்கே தத்துவம். அது புரியாதனால தான் நமக்கு ரொம்ப நேரம் கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஏதோ நம்ம வந்து வெறுமையாக இருக்க மாதிரியும், நமக்கு எதுவும் இல்லாத மாதிரியும், நம்ம ஏதோ பெரிய விஷயத்தை அடையாத மாதிரியும், ஏதோ இன்பங்கள் வெளியில் இருக்க மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ இறைவனோட நாம் நிறைய சம்பந்தம் வைத்து அந்த தத்துவத்தை உள்வாங்கிட்டோம்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம். இங்கே என்ன ஆகுதுன்னா, கம்சன் என்ன பண்ணுறான்னா 7 குழந்தைகளை கொண்டும் போது 8வது குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா இடம் மாறுது. தேவகீட்டிலேருந்து யசோதைகிட்ட போகுது. அப்போனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இறை தத்துவத்தை வந்து நீங்கள் அதாவது நீ சாமர்த்தியம்னா இறைவன் வந்து படைத்தவன் உன்னோட சாமர்த்தியமாக இருக்க மாட்டானா? புரியுதா இல்லைங்களா? அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். நீ சாமர்த்தியம் உன் புத்தியில் வந்து நீ வந்து சொல்கிற எனக்கு வந்து கடவுள்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் நம்ம முன்னாடி இருந்தவங்கலாம் படிச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ வழிபாடு முறைகள் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையுமே திருக்குறள் இருக்குது, உபனிஷத் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, நமக்கு வந்து ஆழ்வார்கள் கொடுத்துருக்கக்கூடிய இது இருக்குது, நூல்கள் இருக்குது, பிரம்மசூத்திரம் இருக்குது, எவ்வளோ நூல்கள் இருக்குது. இதெல்லாம் படித்துட்டு நீ சொன்னீங்கன்னா பரவாயில்ல. படிக்காமையே என் அறிவு கெட்டினதுன்னு சொன்னால் அப்போ வாலறிவன் சொல்கிறது இறைவன் சொல்கிறோமே, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்னா, நாம் அறிவை முதலில் படிப்பதற்கு கொடுக்கணும். நாம் வந்து அந்த தத்துவத்தை உள்வாங்குவதற்கு கொடுக்கணும். அதுதான் இங்கே ஆண்டாள் கேட்குறா. நீ கம்சனுக்கே அவனை வந்து ஈஸியாக அவனை ஆட்டி படைச்சவன், நீ அவன் வயிற்றுலேயே புளியை கரைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவன் அவன் வயிற்று தான் எரிந்துதான். ஏன்னா வந்து அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே. அப்படிப்பட்ட ஆள் நீ எங்களுக்கு என்ன பண்ணணும்னா, உன்னோட தத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கணும். மாயையிலேருந்து எங்களை விலக்கி உன் தத்துவத்தை கொடுத்துட்டோம்னா நாங்கள் அதை போய் நல்லா பாடி கொடுப்போம். எங்களுக்கு அந்த பறைன்றது, இங்கே பாருங்கள், இங்கே பறையே எனக்கு கொடுன்றது வந்து ஞானத்தை கொடுன்றது தான் அர்த்தம். வெறும் அந்த வாத்தியம் இல்லை, பறைன்ற வாத்தியம். அதை வந்து மேலோட்டமாக இருந்தால் கூட ஆழமான விஷயம் என்ன, ஞானம். இங்கே வந்து பறையன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். பறையன் வந்து உயர்ந்த சொல்லுங்கள் இருக்கிறதுலே. யாராவது உங்களை சொன்னாங்கன்னா அது வருத்தப்படாதீங்க, அவனுக்கு தெரியலன்றதை கவலைப்பட்டுக்கும். அதனால் கடவுளை பற்றி இழிவாக பேசுகிறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு தெரியலை, அதுதான் உண்மை. நாம் கடவுளை பிடித்து கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கணுங்க. ஆனந்தமாக போயிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதனால் கடவுள் தத்துவம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஏன்னா அதை அடிப்படையாக வைத்து தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்குது. அதனால தான் ஆண்டாள் திருப்பி எனக்கு உன்னோட அருளை கொடுன்னு கேட்குறான். அந்த அருள் தான் வந்து ரொம்ப பொருளுக்காகவும் வேலை செய்யணும், அவனுடைய அனுகிரகத்தோட வேலை செய்யணும். ஆனால் அருளும் ரொம்ப சம்பாதிக்கணும். அந்த தத்துவங்களை உள்வாங்கினால்தான் வந்து எப்பயுமே எல்லா சூழ்நிலையும் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நாம் கிட்ட வந்து எல்லாரையும் நாம் வந்து கோபத்தை கையாள முடியும், ஆசைகளை கையாள முடியும், மனிதர்களை கையாள முடியும், நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். எல்லாத்துக்குமே அந்த இறைத்தத்துவம் ரொம்ப முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம். இது நம்ம கலாச்சாரத்தில் இயல்பாக இருக்குது. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் மங்கிக்கிட்டே வருது. அது எதனாலனா, சினிமாவுடைய தாக்கங்கள்னால, அரசியல்வாதிகளுடைய குழப்பம் பண்ணுறதுனால இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. இதை நாம் பெற்றோர்கள்,
நம்மளுடைய ஆசிரியர்கள் இவங்க தான், அவங்க தான் வித்திடணும். இதுக்கு வந்து சின்ன விஷயம் என்னென்னா, விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்த்ததில்லை, பக்கத்தில் ஒருத்தர் பார்த்ததா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ராமகிருஷ்ணரை தான். அவர் வந்து பவதாரிணி காளியை வழிபடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்போ வந்து ராமகிருஷ்ணர் போய் சந்திக்க போகிறார் விவேகானந்தர். நீங்கள் கடவுளை பார்த்ததா சொல்கிறாங்களே, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன் பற்றி, அதை விட 1000 மடங்கு தெளிவாக பார்த்துட்டு இருக்கேன். அப்போனா நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுதாங்க ஆண்டாலும் இங்கே சொல்கிறார். இந்த ஒரு 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 ஆர்வம் தான் அவகிட்ட, கியூரியாசிட்டி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அந்த அந்த என்ன அது தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே ரொம்ப எளிமையாக ஈஸியாகிடும்ன்றது தான் இங்கே விஷயம். இதுதான் இந்த பாடலுடைய சாரம். இதுதான் எனக்கு உன்னுடைய அருளை கொடு, அதற்கான பாத்திரமாக நான் இருக்கணும், அதை உள்வாங்கி அதை நான் என்னிடம் இருந்து நான் உன்னை போற்றி பாடி அதை வந்து மக்களுக்கிடம் அன்பாய் நான் வெளிப்படுத்தணும், என்னுடைய வேலைகளிலும் என்னுடைய செயல்களிலும் என்னுடைய சிந்தனையிலும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான். இதுதாங்க இந்த பாடலோட சாரம். மேலும் விளக்கங்களை அடுத்த பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.